ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் பார்ட் 6. கிட்டத்தட்ட 20 வருஷம் இதனுடைய நீச்சி அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது எண்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா கடந்த 5 பார்ட்டில் இறந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாரிசுகள் எல்லாருமே இந்த பாகத்தில் இறந்து போகிறார்கள். அது எப்படி ஏங்கிறதான் கதை. இந்த படத்தினுடைய கதை கேட்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே கதையும் சொல்லிடுறேன். ஓப்பனிங்லேயே ஒரு அகண்ட தண்டவாளத்தை காட்ட ரெட் கலர் காரு ஃப்ரேமில் கிராஸ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை காட்டுறாங்க. இது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 70-80களில் நடக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அந்த பில்டிங் மிகப்பெரிய ஹோட்டல். இன்றைக்கி தான் திறப்பு விழா. காதலன் காதலி இருவரும் மேலே போய் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஏகப்பட்ட பேர் உள்ளே இருக்க பாரில் டிஸ்கோத்தும் நடக்குது. கதாநாயகி ஹோட்டலுடைய வாசப்படியில் இருந்தே மைண்டில் ஒரு மாதிரி தான் இருக்குது, என்னமோ நடக்கு அப்படின்ட்டு. அங்கங்கே நடக்கக்கூடிய சிம்டங்களெல்லாம் பார்த்தா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கும் தெரியுது, பார்க்குற நமக்கும் தெரியுது. ஆனால் படத்தில் ட்விஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆடியன்ஸை நினைக்கிறத எதையுமே செய்ய விட மாட்டார் டைரக்டர். அவராக ஒன்று செய்வாப்பில் அது ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரியே அந்த பில்டிங் சொக்கு நூறாக ஆகிறது. அதில் என்ன நடக்கு அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கட் பண்ணால் கதாநாயகிக்கு இது ஒரு கனவு மாதிரி தெரியுது. அடடே இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு தனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல, ஒரு அம்மா இது உண்மையாலுமே நடந்தது அப்படிங்க, நீ ஒரு பாட்டியை போய் பாரு அப்படிங்க. அந்த பாட்டியை போய் பார்க்க போகிறாங்க. அந்த அம்மா வனாந்தரத்தில் தனக்கு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க. வெளியில் வந்தால் செத்துருவேன் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு உறுதி. இந்த கதாநாயகியும் உள்ளே போக, அந்த அம்மாவும் பேச, நீ கனவு கண்டது எல்லாமே உண்மைதாயி, நான் கொடுக்குற புத்தகத்தை வச்சுக்கோ, இதில் என்ன நடந்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கதாநாயகி உன்னை நம்ப முடியாது, நீ பழைய கிழவி அப்படிங்க. வீட்டை விட்டு வெளியில் வராங்க அந்த பாட்டி. என்ன நடக்கும்? ஆடியன்ஸ் நினச்சது போலேயே அங்கே ஒரு ரத்த கலரி ஒன்று நடக்கும். கதாநாயகிக்கு இப்போ தான் தெரிய வருது, அடடே இந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மை, நம்மளோட பிளட் லைனில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாத்தையும் போய் உயிரை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் படமே. அவுட் ஹவுஸ் பார்ட்டி, டேட்டூ, குப்பலாரி, அப்புறம் இந்த புல் வெட்டுறது, ஒவ்வொன்றா நாம் என்ன இதுக்கு முன்னாடி ரசித்து பார்த்தோமோ அதில் எல்லாம் சில விஷயங்களை புதுசாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஒவ்வொருத்தருடைய மரணமும் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமாக நடக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். என்னென்னா கேமியோ ரோலில் பண்ணிட்டு போவாங்க, அந்த ட்ரக் லாரி மரத்தை ஏற்றிட்டு வருமே அது, அப்புறம் சீலிங் ஃபேனு, இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் பழைய பாகத்தில் இருந்தது எல்லாமே நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி பாஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும் ஃப்ரேமில். ஆனால் இதில் பழசு என்ன நடந்தோ அது ஒன்று கூட இதில் நடக்காது. புதுசாக தான் வச்சுருப்பாங்க எல்லா விஷயத்தையும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, இவன் இப்படி தான் சாவான் அப்படின்ட்டு. அது நடக்கவே நடக்காது. ஆனால் நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கும். ஆமாம் இது நடக்கல அப்புறம் என்ன அப்படின்னா, அவன் தான் அங்கே சாகலையே அப்படிங்கிறதான் டேரக்டர் வைக்கிற ட்விஸ்ட்டு. ஸோ இந்த படம் ட்விஸ்ட்டுகள் நிறையா இருக்கும், புல்லரிக்கக்கூடிய காட்சிகள் நிறையா இருக்கும். தமிழ் டப்பிங்கில் இந்த படம் இருக்குது. தேட்டர் அனுபவத்தோடு இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். இந்த படம் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க தயவுசெய்து. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது இது. 18 வயதுக்கு மேற்பட்டவர் தான். ரத்தம் ஆறு மாதிரி ஓடக்கூடிய ஒரு படம் இது. ஃபைனல் டெஸ்டினேஷனுடைய ரசிகர்களுக்கான படம் தான் இது. புது ஆட்களும் உள்ளே வந்தாலும் உங்களுக்கு புரியும் இந்த கதை. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.